ஷர்மிளா வணக்கம். குன்றத்தூர் பகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஒரு பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில். அந்த பதிவில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருவதாக, தன்னுடைய இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். சென்னை பாக்கம் இல்லம் மற்றும் மங்களத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அரசியல் உள்நோக்கோடு மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி இன்றைய தினத்தில் தமிழகம் வருகை தந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் குளச்சலை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரி செல்கின்றார். அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள தடுப்பதற்காக இதுபோன்று திட்டமிட்டு வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருந்தார். அதிலும் அரசியல் கடமை மக்கள் சந்திப்பை தடுக்கக்கூடிய வகையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் வருமான வரித்துறை தரப்பில் இது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதுபோன்று செல்வ பெருந்தகை கூறியது போன்று எந்த சோதனை மேற்கொள்ளவில்லை என்று வருமான வரித்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த சோதனை தொடர்பாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவருடைய பரப்புரை முடக்க நினைக்கக்கூடிய சதிக்கு கடும் கண்டனம் என்றும் தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து தேர்தல் பிரச்சாரம் முடிவடை இன்னும் 48 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சியினரை முடக்க தோல்வி மையத்தில் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியத்திற்கு தமிழ்நாடு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லாம் பதிவிட்டிருந்தார். ஆனால் அது தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதுபோன்ற எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. செல்வ பெருந்தகை கூறிய குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அவர் கூறியது போல எந்த ஒரு சோதனையும் சென்னை கீழ்ப்பாக்கம் இல்லமோ அதே போன்று மணிமங்கலில் இருக்கக்கூடிய இல்லத்திலேயோ வருமான வரித்துறை தரப்பில் எந்த சோதனை மேற்கொள்ளவில்லை என்று வருமான வரித்துறை தரப்பில் பதில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷர்மிளா.